வணக்கம். வாங்க இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் பார்க்க போறோம். நேத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து சாதா கட்டிங் பார்த்தோம். அதுலயே வந்து அதே பொசிஷன் அதே மாடல் தான் சேம். எப்படி நம்ம வந்து நார்மல் கட் பண்ணி எப்படி சாதா அதை கிராஸா மாத்த போறோம் அப்படிங்கறத தான் பார்க்கலாம். வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் கட்டிங் பாத்தீங்கன்னா பேக் தட் எடுத்தோமா, பேக் தட்ல அளவு எடுத்தோம். இந்த கொக்கி சைடு பாத்தீங்களா, இப்போ நம்ம இதுல ரெண்டுலயுமே அளவு எடுத்துக்கலாம். அதை எப்படின்னு சொல்றேன். இதை பாருங்க, இந்த கொக்கி பகுதியில இருந்து கம் கட்டுல இருந்து அளவு தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? இந்த அளவு எடுத்திருக்கேன். 10 இருந்துச்சு. அதே மாதிரி இதையும் பார்த்துக்கலாம் நம்ம. எந்த கட்டிங்கா இருந்தாலும் நமக்கு வந்து பேக் சைடு சுற்றளவு தான் முக்கியம். சுற்றளவு கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு அளவு முக்கியம். கரெக்டா 20 இருக்கு. சேம் அளவு தான். அதே நேற்று நம்ம எடுத்து அதே அளவு தான் இருக்குது. 20 இருக்கு. நம்ம வந்து அதே மாதிரி 21 வச்சுக்க போறோம். ஓகேங்களா? 21ல பாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. நம்ம இதுல வந்து 10 எடுத்துக்கலாம். அதாவது மொத்த சுற்றளவு அப்படிங்கும் போது, பாடியோட மொத்த சுற்றளவு அப்படிங்கும் போது 42 வருது. அதாவது தையலோட சேர்த்து. சரிங்களா? தையல் இல்லாம பாத்தீங்கன்னா 20 40 தான் அளவு. நம்ம தையல் போட்டு முடிக்கும் போது வந்துடணும், அந்த 40 இன்ச்சு வந்துடும். இப்போ உயரம் எடுத்துக்கலாம். உயரம் பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம விட்டு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்க இருந்து உயரத்தை நம்ம எடுத்துக்கலாம். உயரம் தையலுக்கு சேர்த்து. இப்போ உயரத்தோட அளவு எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துக்கலாம். 16 இருக்கு. கரெக்டா 16. அதே 16 இந்த பக்கமும் வரணும், ஆப்போசிட் சைட்லயும். இந்த பகுதி தெரியவில்லை. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கழுத்துக்கு நம்ம எடுத்துக்க போறோம். சேம் அதே பாடியோட சுற்றளவு இதெல்லாம் ஒரே அளவா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம சேம் 2.5 இன்ச்சு தான் நம்ம கழுத்துக்கு வைக்க போறோம். இப்போ உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அதே 2.5. கழுத்தோட இறக்கம் பாத்தீங்கன்னா 5.5 இருக்கு. 5.5. இப்போ ஷோல்டர் இதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கு விடுவோம். கம் கட்டு அஞ்சரை இருக்கு. ஆரை கால் இருந்துச்சு.
ஒவ்வொருத்தர் பாடியை பொறுத்து இந்த கம்கட்டோட அளவு மாறுது. நம்ம நேற்று எடுத்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் டிஃபரெண்ட் வருது. கை கம்கட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி சைடு பட்டிக்கு மார்க் பண்றோம். ஓகே, அதே மாதிரி தான் பேக் தட்ல வந்து ஃப்ரண்டோட நெக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டோட நெக்கு, ஃப்ரண்டோட பட்டி சைடு உயரம் இதைத்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மற்றபடி இது வந்து பேக் தட்டு தான். பேக் தட்டில் இப்போ வந்து கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா இது கொஞ்சம் நல்லா உயரமா இருக்கு, 8.5 இன்ச்சு இருக்கு. அதே மாதிரி நம்ம இதுக்கும் பாக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கிறதுனால ஒருவேளை சரியா வராது அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து அப்படியே வரைஞ்சிருவேன், மார்க் பண்ணிடுவேன். நான் உங்களுக்காக நான் காட்டுறேன். அவ்வளோதான், இதுதான் பேக் நெக்கு. அப்படியா? அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம கிளாஸ்ல போட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணலாங்கிறது தான் நான் என்னோட ஸ்டைல்ல நான் போட்டிருக்கேன். இப்படி பார்த்தா துணியும் உங்களுக்கு மிச்சமாகும். கரெக்ட். ஃபேப்ரிக் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நம்ம அது 3 வைக்கிறேன் நான் இதுக்கு. இந்த உயரத்துக்கு வந்து 13 கரெக்டான அளவா இருக்கும். இதுல இருந்து 1 இன்ச் தள்ளி நம்ம வந்து இதை மார்க் பண்றோம். அதான் தெளிவா கேட்டாங்க, அதை கொஞ்சம் சொல்லுவா. இப்போ இதோட அளவு கேட்டிருந்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3.25 to 3.5 அந்த அளவுக்கு வரும். இதை வந்து நம்ம இப்படி வி ஷேப்லயும் வெட்டலாம் அல்லது வளைவாகவும் வெட்டலாம். சரிங்களா? பாருங்க, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து இதை நான் மார்க் பண்ணாம விட்டுட்டேன். நம்ம ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா குறைஞ்சு எடுப்போம் இல்லையா கைக்கு கம்கட்டுக்கு, அதுதான் இது. இதை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கழுத்து லூஸ் வந்து வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம்.
இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஸ் எடுக்கணும். இதில் சும்மா கொஞ்சமாக 1/4 இன்ச் மட்டும். நார்மல் கட்டிங்க்கும் இதுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் இது. கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல கழுத்து பகுதியில் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவு, அவ்வளோதான். இந்த டாட் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்து அவங்க பாடி இப்போ கொடுக்குறவங்கள நமக்கு தெரியும் அப்படின்னா அவங்க பாடியை வச்சு நம்ம இந்த டாட்டை முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பேக் நெக்கை இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். இந்த பிக்சரை நம்ம கை போட போகிறோம். கை வெட்டி எடுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங் இதுக்குமே வந்து நமக்கு கை நேர் கட்டிங்கில் கிடைக்கும். கை அதே மாதிரி தான். இந்த கையில் வந்து இந்த எண்டு குறிக்காம விட்டேன். கட் பண்ணி அவ்வளோதான். கை கட் பண்ணியாச்சு.